எப்படி ஒரு தந்தையாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு தந்தை உலகத்தில் யாருக்கும் இருக்க முடியாது என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அன்பு மகள் ஃபாத்திமா தன்னுடைய இயலாமையை எடுத்து வந்து சொல்லுகின்ற பொழுதிலே எப்படி அந்த ஃபாத்திமாவை வழிப்படுத்தினார்கள், நெறிப்படுத்தினார்கள், அவர்களை உறுதிப்படுத்தினார்கள். தந்தையை தொல்லையை கொடுத்து எதிரிகள் பெரும் சோதனைக்கு உள்ளாக்கிய போது அந்த தந்தை மனம் துவண்டு வருகின்ற போதிலும் இறைவன் மீது கொண்ட அந்த பெரும் பிரியத்தை எப்படி ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகள் முன்னால் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பது. எனக்கு சிரமமா இருக்கிறதே பாப்பா, எனக்கு கஷ்டமா இருக்கிறதே, வந்த அடிமையில் ஒரு அடிமையை தரக்கூடாதா என்று கேட்டு வந்த அந்த பிள்ளையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கவில்லை. நீ போமா, நான் வாரேன். எப்படிப்பட்ட ஒரு தந்தை, எப்படிப்பட்ட ஒரு பிரியம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஃபாத்திமாவிற்கும் அலிக்கும் இடையிலே அவங்க வீட்டுக்கு போறாங்க, உடனே பதில் சொல்லல. அவங்க வீட்டுக்கு போயிட்டு கணவரும் மனைவிக்கும் இடையிலே பிள்ளை ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கம், இடையில அமர்ந்து கொண்டு சொல்கிறார்கள், வேலைக்காரனை விட சிறந்த வேலைக்காரனை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். இந்த பயிற்சி என் பிள்ளைகளுக்கு நாம் வழங்க வேண்டிய பயிற்சி எத்தகைய இடர்கொண்ட சூழ்நிலையிலும் இறுதியாக உறுதியாக இறைவனை நீ பற்றி பிடித்துக் கொள், அதுதான் உனக்கு ஈடேற்றம் பெற்று தரும். என் அருமை பிள்ளையே, இந்த செல்வமோ, இந்த படிப்போ, இந்த புகழோ, இந்த உறவோ இதுவெல்லாம் நிலையானதல்ல. நிலையான மறுமைக்கு பக்கம் நீ திரும்ப வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு இரவும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் நீ ஓத வேண்டும் 33 தடவை, 33 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை. எப்படி ஒரு பயிற்சி! இந்த இடத்துக்கு அடிமை என்று கொடுப்பதல்ல, அவர்களை திடப்படுத்தினார்கள், அவர்களை ஆற்றுப்படுத்தினார்கள்.